வெல்கம் பேக் கைஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸில் எபிசோட் நம்பர் 7 பார்த்துட்டு இருக்கோம். டைட்டில்டு த டிராகன் இன் வின்டர். சில திடுக்கிடும் திருப்பங்கள் நடக்குது. ட்ரீமர் ஹெலனா நினைக்கிற கனவுல இன்னும் எத்தனை உண்மையாக போகுதுன்னு தெரில. இதில் அதுக்கு மேலே குயின் ரெனிராவோட பவரே அவளை முழுசாக கரெக்ட் பண்ணுது. நீங்கள் மிஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த எபிசோட் பிரேக் டவுனில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிரேக் சம் வால்ஸ். ட்ரீமில் ஓப்பன் ஆகிற இந்த எபிசோடில் த்ரூ அவுட்டாகவே மெயின் கேரக்டர்ஸோட கனவுகளையும் ஆசைகளையும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஹெலனா ஆசைப்படுற அவளுக்கான சுதந்திரம் வேணும். கடவுளோட ஆசீர்வாதத்தில் பவருக்கு ஏறின ரெனிராக்கு கடவுள் வச்சிருக்க கிராண்ட் பிளான் என்னன்னு தெரியணும். ஏமெண்ட்டுக்கு அவன் அம்மா கூட ஒன்றா இருக்கணும். ஏகானுக்கு திரும்ப 7 கிங்டம்ஸோட அரசனாகணும். இப்படி நம்ம மெயின் கேரக்டர்ஸோட டீப்பஸ்ட் டிசையர்ஸ் அண்ட் விஷஸை பற்றின எபிசோடு தான் இது. அவளுக்காக ஆட்டோமேட்டிக்காக ராஜ்ய சுவர்கள் திறக்கப்படுது. பாசிபிளி ஃபியூச்சரில் அவளுக்கான சுதந்திரத்தை ரெஃபர் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக ரெட் கீப் வாசல்களில் நம்ம பார்க்கக்கூடிய பேனர்ஸில் கோல்டன் கலர் டிராகன் சிஜில் இருக்கு. அதாவது கிரீன்ஸுக்கு சொந்தமான சிஜில். பட் இதை நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. லேட்டர் ட்ரீம் வாக்கிங் சீக்வன்ஸை பேசுகிறப்போ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் என்னன்னு மொத்தமாக பார்ப்போம். கதவுகள் திறந்த உடனே அவளை கூப்பிடுற சத்தத்துக்கு கண் முழிக்கிற ஹெலனா ரெனிராவை முதல்ல பார்க்குறா. அம்மாவை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் ராணி பொண்ணுகிட்ட ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏகானோட ஆக்சிடென்ட்டுக்கு அடுத்து புது டிராகன் ரைடர் வேணும்னு ஹெலனாவை ஃபோர்ஸ் பண்ண ஏமெண்ட்டை பற்றி கேட்க, எனக்கு சின்ன வயசில் ட்ரீம் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணணும்னு இருந்த ஆசை போயிடுச்சு. காரணம் டிராகன்ஸோட ஸ்ட்ரென்த்னு சொல்றா. டிராகன்ஸை ஒரு கடவுள் ஆகிறதுக்கான கருவியாக பார்த்த டெய்மனுக்கு முன்னாடி கிங் விசேரிஸ் டிராகன்ஸை அடக்க முடியாத சக்தியாக மட்டுமே பார்த்தாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு இருந்த ஒரே டிராகனையும் கைவிட்டிருக்காரு. விசேரிஸோட ஒப்பிட்டு பேசினதுக்கு அப்பாவோட ரியல் இன்டென்ஷன்ஸை ஹெலனா இங்க சொல்லி காட்டுறா. அதாவது he did not wish to be changed. இங்க ஹெலனா பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கிங் விசேரிஸ் த பீஸ்ஃபுல்லோட ஆட்சி மதிக்கத்தக்கதா இருக்கிறதுக்கு அப்சல்யூட்லி ஒரே ரீசன் டிராகன்ஸ் இல்லாதது மட்டும்தான். ஃப்ரம் சீசன் 1 ரொம்ப கம்பேஷனேட்டான ஆளாக பார்த்துட்டு வந்த ரெனிராவே டிராகன்ஸோட பவரில் பல விதத்தில் கரெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா ஆல்ரெடி ஈச் எபிசோடுக்கு பார்த்துட்டு வரோம். ஏன்னா டிராகன் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஒரே கேள்வி தான். இவ்வளோ பவர்ஃபுல் கிரீச்சர்ஸை கட்டுக்குள்ளே வச்சிருக்க எனக்கு ஏன் பொலிட்டிக்கல் பவர்ஸும் நிலையாக கூடாது? இன்ஃபேக்ட் ஹெலனாவோட பதிலில் பொறுமையாக பவர்னால கரெக்டான நம்ம டெனரிஸ் டார்கேரியனுக்கே பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. ராணி ஆகின காட்ஸ் எனக்கு என்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்கன்னு ஹெலனாவை சொல்ல சொல்லி ரெனிரா ஃபோர்ஸ் பண்ணுறா. இப்படி எந்த ஒரு இன்ட்ராக்ஷனையுமே புக்ஸில் ரெனிராக்கும் ஹெலனாக்கும் இடையில நடக்காது. பல ட்ராமாக்கு உள்ளான இந்த பொண்ணு சீரீஸில் இப்போ வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் புக்ஸில் அவள் பையனோட மரணத்துக்கு அடுத்தே டிப்ரெஷனால ரொம்ப இன்ஆக்டிவ் ஆகிடுவா. இன்ஃபேக்ட் ஃபயர் அண்ட் பிளட்ல ரெனிரா அண்ட் ஹெலனா இன்ட்ராக்ஷனே பெருசாக நடந்ததே இல்லை. அடுத்ததான் நம்ம யூஸ்வல் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஜாடைக்கு இப்போ தான் இறங்குறானுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் ஒரு ட்ரீமாக காட்டப்படுது. ரிவீலிங் ஏமண்ட்ஸ் டீப்பஸ்ட் டிசையர் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஓன் மதர். அவன் பார்த்த ஷாக்ல இருந்து வெளியே வந்த ஏமண்ட் உண்மையாவே தன்னோட அம்மாவை மீட் பண்ணுறான். சர் கிறிஸ்டனுக்கு முடிவு கட்டின ரிவர்மேன் அண்ட் வின்டர் வுல்ஃப்ஸ் கிங்ஸ் லேண்டிங்கை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. நம்ம குயின் ஹைட்டவர் இந்த தகவலை ஆர்மட் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆனால் அவன் அதை பொருட்டா கூட மதிக்காம ஒரு சீக்ரெட் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். விச் இஸ் சீன் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். கடைசியா ஸ்டீவ் ஸ்டீலர் அயன் ஓக்ஸை சுத்திட்டு இருந்ததா பார்த்தோம். அதுக்கு ரெய்னாவை பிடிச்சி வார்ன் பண்ண ஜெயின் அரின் அந்த தகவலை தான் டெய்மனுக்கு சொல்லி அவனை இங்க வர வச்சிருக்கா. பட் ரெய்னா எங்கன்னு கேட்டா பொண்ணு ஏரியை விட்டு கிளம்பிட்டா. ரெய்னாவை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இப்போ மகாராணிக்கு நான் சொல்ல போறேன்னு ஜீன் அரின் குறிக்கோளா இருக்கா. மக்களோட வாயில ஸ்டீவ் ஸ்டீலர் ரைடர் பத்தின பேச்சு தான் ஓடிட்டு இருக்குன்னு புக்ஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் ஷீப் ஸ்டீலர் ரைடரை ரெஃபர் பண்றாங்க. நெட்டில்ஸ் ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் பிறந்த பொண்ணு டார்கேரியன் ஃபேமிலி லைன்ல வர அன்னோன் பாஸ்டர்ட். டெய்மன் சொன்ன பொய்யில எப்படி ரெய்னாவை நெட்டில்ஸ் பேர்ல ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ற பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பார்த்துட்டு வந்தோம். ரெனிராக்கு தகவல் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் வெயிட் பண்ண சொல்றான். வேகாரை ட்ராக் பண்ற டீம் டிராகன் வேஸ்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க கண்ணில் படுறது என்னவோ வேகார் இல்ல ஷீப் ஸ்டீலர். ரெனிரா இவங்க மேல பண்ண அட்டாக்ஸுக்கு லார்ட் கார்லிஸை தூக்கியிருக்காங்க. அதனால டம்பிள்டன்ல ஆர்மன் ட்ரிஃப்ட் மார்க் மன்னரோட பேச்சுவார்த்தையில இறங்கியிருக்காரு. கிங்ஸ் லேண்டிங்ல ரெனிராக்காக சண்டை போட இருக்க ஆலின் தலைமையிலான ட்ரிஃப்ட் மார்க் சோல்ஜர்ஸ் நிறுத்தணும். சிட்டிக்குள்ள இழந்த அமைதியை சரியாகவே விடக்கூடாது. லிட்டரலா நம்ம ராணி மக்கள் மத்தியில மட்டும்தான் ஒரே நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. நோபல்ஸ்ல ஒரு ஆளை கூட கண்டுக்கல. சேம் கோஸ் டு த ரிலீஜன் அஸ் வெல். பட் ஆர்மனால இப்போ அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா கையை விட்டு போகுது. டார்கேரியனை தப்பா பேசுறேன்னு அந்த பரம்பரையில சம்பந்தப்பட்ட கார்லிஸோட மனைவி பேச்சை எடுத்ததும் நம்மால் திரும்ப செல்லுக்கே போறேன்னு சொல்லிட்டான். ஆனா சிட்டிக்குள்ள இறங்க போற சோல்ஜர்ஸ் சும்மாலாம் ஒன்றும் ரெனிராவை எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அதுக்காக ஆர்மண்டுக்கு லார்ட் கார்லிஸ் கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் இருந்துச்சு. அப்பாவா கடத்தி வச்சிருக்கேன்னு ப்ரூஃப் தரணுன்றதுக்காக லார்ட் கார்லிஸோட ஒரு விரலையே வெட்டி அனுப்பிச்சு வச்சிருக்கானுங்க. ஏன்டா அந்த மோதிரத்தை மட்டும் தனியாக அனுப்பிச்சிருந்தா தெரியாதா அவனை தூக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விரலையே தான் வெட்டி அனுப்பணுமா? இதெல்லாம் விட்னஸ் பண்ற டேரன் த டேரிங் அண்ட் அவனோட மாமா குயின் ஹைட்டவர் ரெண்டு பேருக்குமே இதெல்லாம் நம்மளை எங்க போய் நிறுத்த போதுன்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கு. ஸ்மால் கவுன்சில் மீட்ல ஏமெண்ட் கதை என்னாச்சு, ரிவர்
டேமன் எப்போ ரீச் ஆவாங்க, டேமன் காலையில் இருந்து ஆளை காணோம், லார்ட் கார்லிஸ் கிட்ட இருந்து தகவல் எங்கன்னு சில டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அப்போது ஆலிசன்ட் ஏமண்டை முடிச்சுட்டா ஆரன் ஹாலுக்கு என்ன நிலமன்னு சாபித் ஆஃப்ரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதனால் ரொம்ப அனாயான ரெனிரா உன் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு ஆரன் ஹாலை கண்ட்ரோல் எடுத்துக்க பெர்மிஷன் தராங்க. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் எபிசோடில் சாபித் ஆஃப்ரே ஃபயர் அண்ட் பிளட் படி பிளாக் ஸ்மால் கவுன்சிலில் கலந்துக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஷீ வாஸ் இன் ஹேரன் ஹால். ரிவர்லேண்ட் பேட்டில்ஸில் ஹவுஸ் ஃப்ரேயோட மன்னரான தன்னோட புருஷனை இழந்த சாபித் ஆஃப்ரே ஹேரன் ஹாலை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்த ஏமண்டை கொல்ல ஒரு படையோட கிளம்பிருந்தா. ஆனால் அந்த சம்பவம் சீரீஸில் இப்போ நிறைவேற போகுது. ராணி பர்மிஷனோட அரண்மனையை கைவிட்டு ஓடின ஏமண்டு கிட்ட இருந்து ஹேரன் ஹாலை சாபித் ஆஃப்ரே கட்டுக்குள்ளே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டைம் பீரியட் அவங்க அந்த கோட்டையில் தான் இருந்தாங்க. ஃபைனலி ராணி கிட்ட டெய்மன் சொன்ன போய் வெளியே வர ஆரம்பிக்குது. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது நம்ம மிசாரியா. ஃபேமிலி ரீயூனியனில் ஆலிசன்ட்டுக்கு அவன் மருமகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஏமண்ட் தனக்கான வருங்காலத்தை இங்கிருந்து அமைக்க போகிறதா சொல்கிறான். ப்ளஸ் அவன் அம்மாவையும் கூட இருக்க சொல்கிறான். ஆனால் ஆலிஸுக்கு ஏதோ தப்பாக படுத்துன்னு சொல்கிறா. அப்படியே கேப்பில் டார்கெரியன் டைனஸ்டியே கேவலப்படுத்திட்டா. ஏன்னா சீசன் 2ல் பார்க்குற டெய்மனோட விஷன்ஸில் அவன் அம்மா கூட இருந்த சம்பவத்தை தான் ஆலிஸ் ரிவர்ஸ் இங்கே மீன் பண்ணுறா. ரூக்ஸ் ரெஸ்ட்டை விட்டு எசோஸுக்கு கிளம்பின ஏகானோட டீம் டைலன் லானிஸ்டரை தேடுற ரெனிராவோட ஆர்மினால ஒன்ஸ் அகைன் ரூக்ஸ் ரெஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் போகிறாங்க. பட் அங்கேயும் குயினோட சார்பாக வந்த ஹவுஸ் மூட்டோனோட ஆர்மி கண்ட்ரோல் எடுத்துட்டானுங்க. ஆனால் ஏகான் சொல்கிறான், இதுக்கு மேலே ஓடி ஒளியிறதா இல்லை, ஒன்றும் இல்லாதவனா சாகிறதுக்கு ஒரு அரசனா என்னோட டிராகன் பக்கத்தில் போரில் சண்டை போட்டு சாகலான்னு சொல்கிறான். டெசிஷனில் உறுதியாக இருக்கிறது தெரிஞ்சு வேற வழி இல்லாமல் லாரிஸ் ஏகானை பிரிய வேண்டியதாக போச்சு. ஒன்றுமே தெரியாதவெல்லாம் ஊருக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். ஆனால் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுற வேலைக்காரன் முத தடவையாக ஒன்றும் வேணான்னு போகிறத இப்போ தான் நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். லிட்ரலாக நம்ம லாரிஸ் எந்த நேரத்தில் கிளம்பினான்னு தெரில, நம்ம ஏகானுக்கு ஒரு பெரிய லக்கடிக்குது. இந்த சம்பவத்தை பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஒரு மீம் தான் ஞாபகம் வந்துச்சு. அங்கேருந்து சீசன்லேயே சூப்பர்பான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ பிரின்ஸ் ஜெசேரிஸ் மரணத்துக்கு ரெய்னா காரணமாயிட்டா. அந்த பழியை தீத்துக்க வேகாரை கண்டுபிடிச்சி கொன்னா ரெனிரா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தவளை டெய்மன் ட்ரேஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு தெரில வேகாரை தேடினது ரெய்னா மட்டும் இல்லை, ரெனிராவோட டிராகன்ஸும் தான். இந்த ஹண்ட்ல போனஸாக மாட்டினது ஷீப் ஸ்டீலர். அண்ட் நவ் த குயின் ஹேஸ் கம் ஃபார் வெஞ்சன்ஸ். த்ரூ அவுட் த சீசன் பையனோட மரணத்துக்கு நீதி வழங்கணும்னு மகாராணி எவ்வளவோ அப்சஸ்டாக இருந்தா. பெய்லா அண்ட் ஆடமை ஷீப் ஸ்டீலரை கண்டுபிடிக்க சொல்லி ராப்பகலாக வேலை வாங்கினது, டெய்மனையும் ஃபோர்ஸ் பண்ணது, பையனை கொன்னது ஒரு கொடூரமான கொலகாரன்னு தன்னோட மனசில் ரெனிரா ஒரு பெரிய கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தா. அப்படி அவன் நினச்ச எதுவுமே உண்மை இல்லைன்னு ஆயிடுச்சு. ஜேஸோட சாவு ஒரு சாதாரண விபத்துன்னு அவளோட இழப்புக்கு அங்கீகாரம் இல்லாத நிலைமைக்கு இந்த உண்மை அவளை தள்ளியிருக்கு. டெய்மனும் அவன் ரொம்ப கேர் பண்ணுற 2 பேருக்கு பாதகம் வராமல் தான் இந்த கதையை கட்டிருந்தான். ஸ்டில் அவனால் அந்த 2 பொம்பளைங்களும் பிரச்சனைக்கு தள்ளப்படுறாங்க. 4 டிராகனுக்கு நடக்கிற மஜா ஃபைட்டில் பாவம் ஷீப் ஸ்டீலரை தரையில் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டானுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் வானத்தில் மட்டுமே பார்த்த டிராகன் மோதல்களுக்கு நடுவில் பெரிய ஸ்ட்ரீட் ஃபைட்டில் இறங்கி இன்னும் வயலண்டான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஃபைனல் ப்ளோக்கு சில்வர் ஸ்மோக்கர் ராணியோட அனுப்பி வச்சுட்டு கராக்சிஸை வச்சு மிச்சம் இருந்த ஷீப் ஸ்டீலரை டெய்மன் முடிக்க பிளான் பண்ணுறான். ஆனால் நம்ம கராக்சிஸ் வேற ஒரு சில பிளான்ஸில் இருந்திருக்கான் போல. தன்னோட ஓனரை பார்த்துக்கிறேன்ற பேரில் ஷீப் ஸ்டீலரை பாவம் பார்த்து விட்டுட்டான். புக்ஸில் இருக்க நெட்டில்ஸை பற்றி எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் ஒன்று நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ரெனிராவோட 4 டிராகன் சீஸில் ஒன்றான நெட்டில்ஸ் வேகார் அண்ட் ஏமண்டை தேடி தனியாகவே போக மாட்டா. பட் டெய்மன் அண்ட் கராக்சிஸ் கூட வந்துருப்பாங்க. அதனாலேயே இங்கே நடக்கிற டிராகன் ஃபைட் மாதிரி ஒரு சம்பவம் புக்ஸ்லேயே கிடையாது. இது போகாதுன்னு நெட்டில்ஸுக்கும் டெய்மனுக்கும் கொஞ்சம் நெருங்கிய பந்தமும் இருக்குது. தட் இஸ் 2 பேருமே செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்தது உண்டு. அந்த வரிசையில் ரெனிராவை புக்ஸில் ஏமாத்துறது அல்ஃப் த ஒயிட் மட்டும் கிடையாது, நெட்டில்ஸுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது. தன்னோட 2வது பையனை கொல்ற அல்டிமேட் மிஷினோட ஹேரன் ஹால் வந்த ஆலிசன்ட் எய்மண்டை கொல்ல கத்திலாம் சரிப்பட்டு வராதுன்னு நைட் ஷேட்னு விஷச்செடி ஒன்று பையனுக்கு ஒயினில் கலந்து கொடுத்துட்டா. அங்கே எய்மன் சொல்கிறான், நான் தான் ஏகானா கொல்ல ட்ரை பண்ணுறேன், ஏன் தப்பு தான் அதுன்னு ஒரு கன்ஃபெஷன் வைக்கிறான். பட் ஆலிசன்ட்டுக்கு தெரியும் அவளே எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு. அதனாலேயே பையனோட மன்னிப்பை ஏற்றுக்கிறா. ஆனால் உண்மையை பேச போனால் இந்த மன்னிப்பு எய்மண்டுக்கானதே இல்லை. பையனை கொல்ல வந்துட்டு அவளே தனக்கு சொல்லிக்கிற ஒரு ஆறுதலாக தான் நான் பார்க்குறேன். சரி இவ்வளோ பண்ணியடி எய்மன் செத்துறானான்னு கேட்டால் அதுவும் நடக்கலை. டிஸ்டன்ட் ஃபியூச்சரில் ப்ரெக்னென்ட் ஹெலனா அவள் குழந்தைய பெற்றுருக்கிறா. சுற்றி மெய்ஸ்டர்ஸ் நர்ஸ்னு எல்லாரும் இருக்காங்க. பிறந்த குழந்தைய நைட் ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு. ஹெலனா சீசன் 2ல நடந்த ட்ரீம் வாக்கிங் பத்தி நம்ம இங்க பேசியே ஆகணும். Aegon will be king again. He's yet to see victory. He sits on a wooden throne, and you'll be dead. You were swallowed up in the god's eye, and you were never seen again.
ஐ திங்க் நம்ம பார்க்குற இந்த ஃபியூச்சர் ஏகானோட ஆட்சியில் பிறந்த குழந்தையா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா நடக்க போகிற போரில் பார்த்தா ஹெலனா ப்ரெக்னன்சியை கடக்க விட்டுருப்பாங்களான்றதே பெரிய கேள்விக்குறி தான். ஃபர்தராக ட்ரீம் ஃபயர் மேலே உக்காந்த பொண்ணு தூரத்தில் ரெட் கீப் இருக்க கரண்ட்டாக டிராகன் பிட்ல இருந்து அவளை நோக்கி வர எனிமீஸை அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்கிறா. ஆலிசன் கிட்ட சொன்ன அவள் ஆசைப்படி ஒரு சின்ன ஃபார்மில் கோழிங்களுக்கு நடுவில் ஜெஹேரா அண்ட் பாசிபிளி ப்ரெக்னன்சியில் பிறந்த 2வது பையனாக இருக்கணும். புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகானுக்கு 3 பசங்க இருப்பாங்க. முதல் பையன் ஜெஹேரிஸ் கொல்லப்படுவான், 2வது ஜெஹேரா பொண்ணு, அண்ட் 3வது மேலார் டார்கேரியன் ஒரு பையன் இருப்பான். அண்ட் லாரிஸோட தப்பிக்கிற ஏகான் தனியாக தப்பிக்காம அவனோட பொண்ணு அண்ட் மேலார் டார்கேரியன் 2 பேரையுமே கூட சேர்த்து தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஓப்பனிங்கில் ஹெலனா பார்த்த சேம் வெள்ளை குதிரையும் இந்த லொக்கேஷனில் இருக்கிறத நோட் பண்ண முடியும். ஆல்ரெடி பேனர்ஸில் பிளாக் சிஜில்ஸ் இல்லாமல் கிரீன்ஸுக்கு சொந்தமானது தான் இருக்கிறதா ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். கனவுல திறக்கப்பட்ட கதவு படி பின்னாடி பிரைட் எல்லோ கலர் ஷைன் ஆக மேபி நம்ம ஏகானோட ரிட்டர்னு ஹெலனா பார்க்குறான்னு நினைக்கிறேன். ப்ரூவிங் த ப்ராஃபஸி டோல்ட் டு ஏமண்ட். வானத்தில் சூரியனை கிரகணம் மறைக்க கொஞ்சம் கொஞ்சமாக பனி பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக எல்லா நிலங்களையும் பனி புயலில் சூடுது. ஹெலனாக்கு ஆர்ஆர் மார்ட்டினோட கதைப்படி எந்த ஒரு ப்ராஃபிட்டிக் எபிலிட்டிஸும் கிடையாது. ப்ளஸ் டிராகன்ஸ்னாலே பிடிக்காதுன்னு சொன்ன பொண்ணுக்கு ட்ரீம் ஃபயரில் சுற்றுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது லிட்ரலி த டாப் 5 ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அர் டே. ஆனால் இங்கே இருக்க விஷன் பாசிபிளி எதை மீன் பண்ண முடியும்னு தான் எனக்கு தெரியல. மேபி இது டிவி ஷோக்காக எழுதப்பட்ட ஹெலனா அண்ட் அவள் பசங்களுக்கான புது ஃபியூச்சராக இருக்கலாம். டெய்மனோட துரோகத்துக்கு நம்ம ராணி மிசாரியாவை தேடி போகிறாங்க. அண்ட் சீசன் 2ல் மிசாரியாவுக்கு ஆறுதல் தந்த ரெனிராக்கு இன்னைக்கு இந்த எபிசோடில் மிசாரியா குயினுக்கு திருப்பி அந்த உதவியை செய்கிறா. ப்ளஸ் இந்த ரிலேஷன்ஷிப்போட தொடக்கம் ரோக் பிரின்ஸுக்கு ராணி மேலே இருந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கும் பெரும் முடிவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பல இன்ஸ்டன்ஸில் டெய்மன் வார்த்தைக்கு கட்டுப்படாமல் ரெனிரா சப்போர்ட்டில் வளர்ந்த மிசாரியா இப்போ முழுசாக அவளை ஜெயிச்சிருக்கா. இன் தி எண்ட் சீசன் 3யோட ஐகானிக் மொமெண்ட்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தைலண்டோட கிளம்பின ஏகான் லாஸ்ட் எபிசோட்ஸில் பார்த்து வந்த வேகன் கிட்ட ரூக்ஸ் ரெஸ்ட் பக்கத்தில் சன்ஃபயர் லேண்ட் ஆன ஏரியாவில் கேம்ப் பண்ண 2 பேரும் மூட்டூன் ஆர்மி கிட்ட மாட்டுறாங்க. கடைசி நேரத்தில் கம்பீரமாக சாவுக்கு தயாரான ஏகான் த செகண்ட் கடவுளோட ஆசீர்வாதத்துக்கு ஆளான மாரி சன்ஃபயரை அதோட கோமாலேருந்து எழுந்து வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. தன்னோட மாஸ்டர் மாதிரியே ஒரு பக்கம் எரிஞ்ச முகத்தோட ஆல்மோஸ்ட் ஒரு கிரிப்பிள் கணக்காக நொண்டி நொண்டி தான் அந்த டிராகனே வருது. சன்ஃபயர் ட்ரகாரிஸ் அப்படின்னு சொல்ல லார்ட் வேலிஸ் மூட்டூன் அண்ட் அவரோட ஆர்மியை பற்ற வச்சு புகைய விட்டானுங்க. ஆனால் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் சன்ஃபயர் சாகலை, உயிரோட தான் இருந்திருக்கான். அண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக ஏகான் முதல்ல சன்ஃபயரை மீட் பண்ணப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ருக்ஸ் ரெஸ்ட் பேட்டிலில் தாக்கப்பட்ட சன்ஃபயர் ரொம்ப நாள் ரெக்கவரிக்கு தூக்கத்தில் இருந்தான். கோமாவில் இருந்த சன்ஃபயரை அட்டாக் பண்ணதுக்காக மட்டும்தான் வேலிஸோட ஆர்மியை சன்ஃபயர் டிஃபென்ஸுக்கு எரிச்சிட்டு காட்டுக்குள்ளே தப்பிச்சிருப்பான். ஏகான் அண்ட் டைலன்னு அந்த இன்சிடென்ட்டுக்கு யாருமே இதை விட்னஸ் பண்ண இருந்திருக்க மாட்டாங்க. புக்ஸில் இல்லாத மாதிரி லாரிஸ் கூட தப்பிக்கிற ஏகான் ஸ்டோரியை ஆஃப் ஸ்க்ரீனுக்கு விட வேணான்னு விருப்பப்பட்ட ரயன் இங்கே சன்ஃபயரோட ரீயூனைட் பண்ணி பெரும் எழுச்சிக்கு தயார் பண்ணியிருக்காரு ஏகானை. கடைசி பிரேக் டவுனில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம பார்க்குற சின்ன பொண்ணை மிசாரியாவோட ஸ்பைன்னு கெஸ் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே ஆர்மண்டோட ஆள் போல இந்த பொண்ணு. எஸ்பெஷலி அந்த கோல்டு க்ளோக் கில்லருக்கு வேலை செய்கிறதாகவும் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். கிங்ஸ் லேண்டிங்கில் ஆர்மண்டுக்கு இருந்த கண்கள் ரெனிரா ஆளுங்களையும் சம்பாதிக்க கிரீன்ஸுக்கு உதவி இருக்கு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு அனிஹோல்ட்ட சத்தியம் பண்ண ஆர்மண்ட் வாரில் கார்லிஸோட கதையை முடிக்க திட்டம் போட்டு கடைசியில் ட்ரிஃப்ட் மார்க்கை எழுதி தரான்னு சொல்லிட்டான். ஒன்றும் இல்லாதவனுக்கு ஒரு டிராகனை கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி தந்ததுக்கு இவன் திரும்ப தந்த மரியாதையிலேயே தெரியுது ஹெலனா மீன் பண்ணது எவ்வளோ பெரிய உண்மைன்னு. அதுவும் போய் ஆர்மன் ஹைட் வர நம்பரை பற்றி அடாடி மிச்சம் ஒரு எபிசோட் பாக்கி வச்சுக்கிட்டு 7 எபிசோடில் பேசினதுக்கு மொத்தமாக ஒரே எபிசோடில் ரிமைனிங் கண்டென்ட்டை ரஷ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எனிவேஸ் எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மேலும் நிறைய பிரேக் டவுன்ஸ் இஸ் ஆன் த வே. அண்ட் until the next video, see you all soon bro.